வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்ச் 1 2025 ஆண்டு. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் வாழ்க்கையில் நான் கடன் யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை, நானும் கடன் வாங்கிறதும் இல்லை, கடனே இல்லாத ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அது முற்றிலும் தவறு. இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நபரும் 10,600 ரூபா கடனாளி. ஒரு குடும்பத்தில் சராசரியாக 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 42,400 ரூபா நாம் கடனாளி. எப்படின்னு கேட்குறீங்களா? ஊடகங்கள்லேயும் செய்திகளிலும் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற தகவல்கள், தமிழ்நாடு இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. அதுக்கு மாதம் அரசாங்கம் வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்போம், கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2024 கணக்குப்படி 8,53,00,000 பேர் மக்கள் தொகை தமிழ்நாட்டோடது. இந்த தரவு வலைதளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தரவு. இந்த 9 லட்சம் கோடி கடனை 8,53,54,00,000 நபர்களுக்கு பிரித்தோம் அப்படின்னா சராசரியாக ஒரு நபருக்கு 10,599 ரூபா 66 காசு, 10,600 ரூபா. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர், அப்பா அம்மா 2 குழந்தைங்க கணக்கு வச்சோம் அப்படின்னா 42,400 ரூபா கடன். நாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1000 ரூபா அம்மாவுக்கு, 1000 ரூபா அப்பாவுக்கு, 1000 ரூபா கல்லூரி போகிற பெண் குழந்தைக்கு, 1000 ரூபா கல்லூரி போகிற ஆண் குழந்தைக்கு அரசாங்கம் நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. மகளிருக்கு இலவசமாக பேருந்து பயணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தூண்டிலில் மண்புழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்கங்கிற கதை மாதிரி 1000 ரூபாங்கிற ரொட்டி துண்டை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா கடனாளியாக ஆக்கி வச்சுருக்குறாங்க. நினச்சி பார்க்க முடியுதா? இப்போ சொல்லுங்கள், நான் வாழ்க்கையில் கடனே வாங்கலை, என் பேரில் கடனே கிடையாது, நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. இலவசம் அப்படிங்கிற பேரில் நம்மளை இல்லாதவங்களாம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க. நாம் யாரும் எங்களுக்கு இலவசமாக கொடுங்கன்னு நாம் கேட்கல. அவங்களா தன்னிச்சையாக நம்ம மேலே திணிச்சு அது மூலியமாக நம்மளை கடனாளி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து இது புரிஞ்சிக்கங்க. இந்த 42,400 ரூபா கடனை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இதுக்கான வட்டி நம்மளால் கொடுக்க முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அடிப்படை வாழ்வாதாரங்கள் இல்லாத குடும்பங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இது இப்படியே மேலும் மேலும் கடன் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு தனிநபர் மேலேயும் இருக்கிற இந்த கடன் தொகை அதிகமாகிக்கிட்டே போகும். நினச்சி பாருங்கள். நம்ம சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டேயோ ஒருத்தர்கிட்ட ஒரு 500 ரூபா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாவே அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். ஆனால் நம்மளையே அறியாமல் ஒருத்தருக்கும் 10,600 ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிறத நினச்சா நம்மளால் தூங்க முடியும்? மக்களே, தயவுசெய்து புரிஞ்சிக்குங்க. யாரும் நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இலவசமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு சகாயம் செய்கிறாங்கிற பேரில்
அரசியல்வாதிகள் கோடிகளில் சம்பாரிச்சுக்கிட்டு கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை. ஆனால் நாம் கடனாளியாக திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நினச்சி பார்த்து அடுத்த முறையாவது நல்ல முடிவாக, நல்ல தீர்வாக நமக்கு நாமே கொடுத்துட்டு சிறப்பான வாழ்க்கையை நாம் அமைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்போம். இப்போவும் இந்த கடன் தொகையை தீர்க்கலாம். எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான பொருளாதாரம் வச்சிருக்கிறவங்க தங்கள் தேவைகளுக்கும் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கூட தேவையானதை வச்சுக்கிட்டு மீதியை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டாம். அவங்கவுங்க இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு உதவி செஞ்சு அது மூலியமாக இந்த ஒரு நபர் மேலே இருக்கிற 10,600 ரூபா கடனை திருப்பி அடைக்கிற மாதிரியான ஒரு சகாயம் கிடைச்சிது அப்படின்னா உண்மையிலேயே நம்ம எல்லாரும் கடன் இல்லாத தன்னிறைவான சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். அரசாங்கம் எப்போங்க இலவசம் கொடுக்கணும்? எல்லா தேவைகளையும் முடிஞ்சு தன்னிறைவான நிலையில் இருக்கும்போது உபரியாக இருக்கிற வருமானத்தை மக்களுக்கு சலுகைகளாக செஞ்சு கொடுக்கலாம். அதுதான் நல்ல விஷயமும் கூட, நியாயமும் கூட. எதுவுமே இல்லாமல் சும்மா நான் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேலே மேலே நம்ம தலையை கடனை ஏற்றிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த காலத்தில் கடனை அடைக்கிறது? நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளும் இந்த கடனாளியாக தானே இருப்பாங்க. ரொம்ப நெருடலாக இருக்குது. நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது.